இந்தியாவில் ஊடுருவல்காரர்கள் மூலமாகத்தான் முஸ்லிம்களின் மக்கள் தொகை அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் விழா ஒன்றில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர், சுதந்திரத்திற்கு பிறகு பாகிஸ்தானில் இந்துக்கள் 13%, மற்ற சிறுபான்மையினர் 1.2%, இருந்தனர் என்றும், தற்போது இந்துக்களும் பிற சிறுபான்மையினரும் சேர்ந்து 1.73% மட்டுமே உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு காரணம் பல முஸ்லிம்கள் இங்கு ஊடுருவியதே என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுதந்திரத்திற்கு பின் அண்டை நாடுகளில் உள்ள சிறுபான்மையினருக்கு பின்னர் குடியுரிமை வழங்குவோம் என நேரு லியாக்கத் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு பின்னர் காங்கிரஸ் யாருக்கும் குடியுரிமை வழங்கவில்லை என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் நேரு அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குவதாக கூறினாலும் அவர் வழங்கவில்லை என்றும் அமித்ஷா தன் உரையில் குறிப்பிட்டுள்ளார். 1951 இந்தியாவில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 84% இந்துக்களும் 9.8% முஸ்லிம்களும் இருந்ததாகவும், அதன் பிறகு 1971 நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் இந்துக்கள் 82%, முஸ்லிம்கள் 11% இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 1991 இந்துக்கள் 81%, முஸ்லிம்கள் 12.2% இருந்ததாகவும், 2011 நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்துக்கள் 79%, முஸ்லிம்கள் 14.2% இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். உலகில் யார் இங்கே வர விரும்பினாலும் அவர்களை வர அனுமதித்தால் நம் நாடு தர்மசாலாவாக மாறும் என்றும் தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச இந்துக்களுக்கு இந்திய மண்ணில் உரிமை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத ரீதியான துன்புறுத்தலை எதிர்கொள்ளாதவர்களும் பொருளாதார அல்லது பிற காரணங்களுக்காக சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் வர விரும்புபவர்களும் ஊடுருவல்காரர்களாக கருதப்படுவதாகவும் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். 2011 ஆண்டு அசாமில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முஸ்லிம் மக்கள் தொகை 29.6% இருந்ததாக குறிப்பிட்ட அவர், ஊடுருவல் இல்லாமல் இது சாத்தியமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மேற்கு வங்கத்தின் பல மாவட்டங்களில் இந்த வளர்ச்சி விகிதம் 40%, சில எல்லை பகுதிகளில் 70% உயர்ந்துள்ளதாக அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு பதவி கிடைக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவுக்கு ஜால்ரா போடுபவர்கள்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக தலைவராக இருக்க முடியும் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே கிடைக்கல. 100 ஆண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி 100 ஆண்டு விழா கண்ட கட்சி. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்களாம் தலைவராக்குனா அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கட்சியில விசுவாசமா இருந்து உழைத்தவர்களாம் அந்த இடமில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படித்தானே இருக்குது. கரூர் சம்பவத்தால் பேச முடியாத அளவுக்கு துயரத்தில் இருப்பதாக தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், வலிமிகுந்த இருப்பதாகவும் அவதூறுகளுக்கு தற்போது பதிலளிக்க தயாராக இல்லை என்றும் கூறியுள்ளார். நடந்த சம்பவத்தில் நிச்சயம் உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் என்றும் 16 நாள் காரியம் முடிந்த பிறகு எல்லா உண்மைகளையும் சொல்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம். அதற்கு இடையில எங்க தலைவர் எங்க கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி எங்க நிர்வாகிகளை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள், இந்த இழப்பையும் இந்த வலியையும் நாங்கள் அமைதியாக எங்க மக்களோடு இருக்கும் பொழுது, இந்த கட்சியை முடக்கணும்னு நினைக்கும் பொழுது, எங்க தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கோம்.
1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.